வேத பகுதியை நாம் வாசிப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இணையத்திலிருந்து வந்த குடும்பத்தினரை இன்று காணல. ஆமென். அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிங்க. சோத்திரம். அல்லேலூயா. அங்க சொல்லுகிறார், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இயேசுவே உம்முடைய கிருபைகளுக்காக சோத்திரம் சோத்திரம். வாக்கு தத்தங்களுக்காக சோத்திரம் சோத்திரம். எங்களை நடத்துகிறவரே சோத்திரம் 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 சோத்திரம். எங்களை பலப்படுத்துகிறவரே சோத்திரம் 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 சோத்திரம். இரத்தத்தால் ஜெயமெடுக்கிறோம், இரத்தத்தால் ஜெயமெடுக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். எங்களை பலப்படுத்துங்கப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஆண்டவருடைய கிருபைகளுக்காக கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக சோத்திரம் சோத்திரம். பரிசுத்தரே உமக்கு சோத்திரம்ப்பா. சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. 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 பாம சோத்திரம் சோத்திரம். ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. 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 இயேசுவே சோத்திரம் சோத்திரம். எங்களை பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க. அல்லேலூயா. 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 இயேசுவே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கை ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. கூடவே ஓ இயேசுவே. என் பக்கத்திலே ஓ இயேசுவே. இல்லாம வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கெல்லாமே என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கெல்லாம் நீங்க தானப்பா. கூடவே ஓ இயேசுவே.
அல்லேலூயா. நல்ல பிதாவே, எங்களோடு பேசும், எங்களுக்கு வேண்டிய ஆலோசனை தாரும், கிருபை பெருகட்டும். வந்திருக்கிற வார்த்தை கவனிக்க போகிற, பார்க்க போகிற, கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இரட்டிப்பாக ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கிருபை இரக்கம் பெருகட்டும். தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். தடைகளை மாற்றும். குற்றங்குறை எல்லாவற்றையும் மன்னியும். அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதி கனமகிமை எல்லாம் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உட்காருவோம். வாசித்த வேதத்தை நாம் வாசிக்கும் போது வருகிற கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வருகிறவர். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தரை குறித்து சொல்லப்படுகிற ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. அது வேதம் என்ன சொல்லுகிறது? ஆயத்தம் உள்ளவரை சேர்த்து கொள்ளும்படியாக வரப்போகிறார். தம்முடைய ஜனத்திற்காக வரப்போகிறார். அல்லேலூயா. இணை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு காலத்தில் 7 ஜன்மம் 8 ஜன்மம் மாடாட்டம், ஆடாட்டும், பூனையாட்டும், பல்லியாட்டும், பாச்சாயாட்டும், ஆமே புல்லாட்டும் முளைப்பியன்னு சொன்னவங்களும் வருவார். ஆமே. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒருவர் சொல்லுகிறார் கடவுள் வருவார், ஒருவர் சொல்லுகிறார் இறைவன் வருவார். ஆமே. அல்லேலூயா. சோத்திரம். நாம் சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்து வருவார். ஆமே. எல்லா கரம் உயரலையே. ஆமே, ஆமேன், ஆமேன். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நம்ம கரத்தை உயர்த்துகிறது ஆண்டோடைய நாம மகிமைப்படுகிறது. சாத்தான் வெட்கப்படுகிறான். ஆமே. நமக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக மாறும். இப்போ பாருங்க, விலவீனமாக இருக்குது. எல்லாம் எக்ஸசைஸ் செய்யுங்கன்னு சொன்ன பாருங்க, எல்லாரும் கையும் அப்படி இப்படிமா ஓடும். ஆமே. அல்லேலூயா. நம்ம ஆராதனைக்கு வருகிறது, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது ஒரு பெரிய எக்ஸசைஸாக இருக்குது. ஆமே, ஆமே. அல்லேலூயா, ஆமே, அல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து வருவார். ஆமே. அல்லேலூயா. அவர் ஒரு தடவை வந்தார், இன்னும் வர போகிறார். அதுக்காக ஆயத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமே. பரிசுத்தவான்களை சேர்த்து கொள்ள வருவார். அடுத்தது 1000 வருஷ அரசாட்சிக்கு வருவார். ஆமே. அல்லேலூயா. ரகசிய வருகை, பரசிய வருகை இன்னும் இருக்கிறார். ஆமே. ரகசிய வருகைன்னா அவர் வாரது தெரியாது, பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்டு போயிடுவார். ஆமே. அல்லேலூயா. வெளிப்படையா வரும்போது அவர் ஆவிக்குரிய ஆட்சியை இந்த உலகத்தில் வெளிப்படுத்துவார். ஆமே. அதுக்காக வருவார். அல்லேலூயா. ஆமே. இது நம்ம குழப்படியா இருக்கக்கூடாது. ஆமே. உண்மை அதுதான். அல்லேலூயா. ஆளுகை ஒன்று இருக்கு. அப்போ வருவார். அல்லேலூயா. நம்ம சொல்லுகிறோம் வருவார், இயேசு வருவார். சில சொல்லுங்க கடவுள் வருவார். ஆமே. சில சொல்லுங்க அல்லாஹ் வருவார். அல்லான்னு சொன்னாலும் அரபு மொழியில அல்லாஹ். ஆமே. நம்ம பதத்தில் கடவுள். ஆமே. வெறும் கடவுள்னு சொல்லி போனா சுவிசேஷம் கேட்கப்பட முடியாது. அல்லேலூயா. தேவன் சொன்னாலும் புரிந்து கொள்ள முடியும். இயேசு என்கிற வார்த்தையை எப்போதும் முன்னிறுத்தி கொண்டே இருக்கணும். ஆமே.
நான் ஒரு சுவிசேஷ பிரசங்கியார் பிரசங்கித்து கொண்டிருந்தார். நான் அதை கவனித்தேன். ஆமாம், கடவுள் கடவுள் என்று சொல்லுகிறேன். யார் கடவுள்? ஆமாம், தேவன் தேவன் என்று சொல்லுகிறோம். யார் தேவன்? ஆமாம், புரிஞ்சா உங்களுக்கு? வெளிப்படுத்தப்பட்ட இயேசுவின் பெயர் தான் முன்ன இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், அது இல்லைன்னு சொன்னா ஜனங்களுக்கு அந்த புரிந்து கொள்ளுதல் வராது, அவர்களுக்கு விடுதலை கிடைக்காது. ஆமென். சுவிசேஷ பிரசங்கங்களில் சிலர் பழிசா பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமென். இது எதுக்கு சொல்லுகிறேன்னு கேட்டால், ஜனம் அப்போது தான் கிறிஸ்துவுக்குள் ஆமென் பலன் கொள்ள ஆரம்பிக்கும். நான் அதை கவனிச்சேன். ஒரு சகோதரியை ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒரு சகோதரியை பார்த்துட்டு இருந்தேன். அவள் அங்கே ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலேருந்து திருமணத்தின் முகாந்திரம் அப்படி வந்து ஆவிக்குரிய சபைக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. ஆமாம், அவங்க முழிச்சு இருக்கிறத நான் கொஞ்சம் கவனித்தேன். அல்லேலூயா. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், இந்த வார்த்தை என்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு வருகிறார். ஆமென். அவர் வருவேன் என்று சொல்லி வாக்கு தந்திருக்கிறார். வருகிறவர் ஆமென் எப்படியெல்லாம் வர்றாரு? ஆமென். விசுவாசிகளுக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த ரெண்டையும் தான் என்னை பார்க்க போகிறோம். அவர் எப்படிப்பட்ட சூழல்ல எப்படிப்பட்ட நோக்கத்தோடு வராரு? ஆமென், அல்லேலூயா. ஆமென். யாருக்காக வருகிறாரு? ஆமென், அல்லேலூயா. வந்து நம்ம அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆமென் நாம் தியானிக்க போகிறோம். முதல்ல வாசிக்கும் போதே அதில் இருக்கிறது வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. இருக்கிறவரும் இருந்தவர். இந்த பதம் நாம் சொல்லும் போது இயேசுதான் வரப்போகிற மெய்யான கடவுள். ஆமென். ஏன்னு கேட்ட அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறவரும் இருந்தவரும். ஆமென். நம்ம இப்படி சொல்லலாமோ? இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் அவரே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. முக்காலத்துக்கும் அவர்தான் ஆண்டவர். இயேசுதான் முக்காலத்துக்கும் இயேசுதான் ஆண்டவர். அல்லேலூயா. அருமையான ஒரு கோரஸ் உண்டு, அது மறந்துட்டேன். ஆமென், இது எழுதி வச்சிருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆமென். முக்காலம் என்று சொன்னால் ஆமென் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஆமென். இதில் அழகாக சொல்லுகிறார். இருந்தவரும் இருக்கிறவரும் இவ இருந்து கொண்டே இருக்கிறார். ஜீவிக்கிற இயேசு. ஆமென். இருந்தவரும் நான் இருந்தேன், இந்த வானங்களும் அண்ட சராசரங்களுக்கும் உருவாவதற்கு முன்பதாகவே இருந்தேன். அல்லேலூயா. அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை இயேசுவுக்கு மட்டும்தான் பொருந்தும், வேற யாருக்கும் பொருந்தாது. ஆகையினால இந்த வார்த்தைகளை கவனித்த அநேகர் கிறிஸ்துவை ஒரு கொஞ்சம் அறகுறையா விசுவாசிக்கிறவர்கள் கூட சொல்லும்போது என்ன சொல்றாங்க? இயேசு வருவார். ஆமென், அல்லேலூயா. இந்த ஏஆர் ரகுமான் இடத்துல ஒரு பேட்டி கேட்கப்படுகிறது. ஆமென். இசை வாசிக்கிறவர். ஆமென். ஒரு ஆரம்பம் கிறிஸ்தவர் என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, சோத்ரம். ஆமென். பிறகு அவர் முஸ்லீமாக மாறினதாக சரித்திரம். ஆமென். அவரிடத்துல கேட்கிறார், நீங்க யாரை விரும்புகிறீர்கள்? இந்த உலகத்திலும் சரி, மறுமை பற்றி ஒன்றும் கேட்கல. இந்த உலகத்தில் யாரை அதிகமாக விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அப்போ அவர் சொன்னார், ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் வருவதற்காக விரும்புகிறேன், அவர் வர வேண்டும். ஆமாம். இப்படி பலரும் இந்த வேத ஞானத்தை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க? அறிக்கை பண்ணுகிறாங்க. அல்லேலூயா. புரிஞ்சா உங்களுக்கு? ஆமாம். பலரும் 1 2 3 பேர் அல்ல. ஆமாம். எதிரானவர்களுக்குள்ளும்
100க்கு 100 ஒரு நம்பிக்கை இருக்கு, இயேசு வருவார். ஆமென். ஏன்னு சொன்னா இந்த வார்த்தைகளும் அதனுடைய அனுபவங்களும் அதனுடைய கிரியைகளும், ஆமென், அவர் சொல்லியிருக்கிற காரியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறதை அவர்கள் புரிந்து கொண்டு செய்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்போ கிறிஸ்து நம்ம சொல்ல, இயேசு எனக்காக வரப்போகிறார், வரப்போகிறார் உண்மை. நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை ஒன்று கூட வைத்து ஆராய வேண்டும். ஆயத்தம் இல்லாதவங்க என்ன செய்யணும்? உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தம் ஆகணும். சும்மா ஆயத்தமாக முடியுமா? அதுக்காக நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆயத்தத்தை குறித்து தியானிக்கும் போது நாம் அதை சொல்லுவோம். ஆமென். இங்கே சொல்லும் போது சொல்லுகிறார், வருகிறவர் எப்படிப்பட்டவராய் வருகிறார்? அதான் கேள்வி. எப்படி பட்டவராய் வருகிறார்? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக வருகிறார். அல்லேலூயா. வல்லமை இருக்கிறது, சர்வ வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. ஆல் மைட்டி. ஆமென். வருகிறவர் எப்படி வருகிறார்? இயேசு எப்படி வருகிறார்? ஆமென். அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவராக, ஆல் மைட்டியாக வருகிறார். எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவராக வருகிறார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவர். அல்லேலூயா. ஆமென். ஆமனி பொட்டன்ட். ஆமென். அப்படின்னா சகல வல்லமையும் சகல அதிகாரமும் அவருடைய கரத்திலே இருக்கிறது. ஆமென். யாரும் அப்போது எதிர்த்து நிற்க முடியாது, யாரும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. இப்போ முதல்ல வந்தா தாழ்மையின் கோலம் அணிந்து வந்தார். எப்படி வந்தார்? தாழ்மையின் கோலம் அணிந்து வந்தார். நாம் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர் சோத்திரம் சத்திரத்திலையும் அவருக்கு இடம் கிடைக்கல, மாட்டுத் தொழுவத்திலையும் இடம் கிடைக்கல. ஆமென். அல்லேலூயா. வழி ஓரத்திலே பிறந்தார், மாட்டு தொழுவத்திலே முன்னணையிலே கிடத்தப்பட்டிருந்தார். ஆமென். ராஜா என்று சொன்னாங்க. அவர் ஏறி வந்தது கழுதையின் குட்டி மேல் ஏறி வந்தார். ஆமென். ராஜா கடவுளை கொல்ல முடியுமா? ஆண்டவரை கொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் அவர் சிலுவையிலே அறையப்பட்டார், ஒரு குற்றவாளியாக அறையப்பட்டார். அல்லேலூயா. கொலை செய்யப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார், மறுரூபமான சரீரத்தோடு பரத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நான் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சிந்தைக்கு எப்படி இருக்கும்? ஆமென். ஆண்டவர் அவருக்கு கடவுள் என்கிற அல்லது ஆண்டவர் என்கிற, அல்லேலூயா, தேவன் என்கிற பதத்திற்கு ஒத்தவர் அல்ல என்று நினைக்கும். அதுதான் நிறைய சமூகத்தினர் கேட்கிற ஒரு கேள்வி, கடவுளை கொல்ல முடியுமா? ஆமென். அல்லேலூயா. கொல்ல முடியுமா? முடியாது. உண்மை. அல்லேலூயா. அவர் மனித அவதாரம் எடுத்தாங்க, மனிதனாய் மனுஷீகத்தை கொல்ல முடிந்தது. தெய்வீகத்தை கொல்ல முடிஞ்சதா? கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தாங்களா? ஆமென். அவருடைய சரீரத்தில் புழு அரித்ததா? ஆமென். அதை எல்லாம் சொல்லி வைத்துட்டு இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க? ஒளிமயமா எங்கள் கடவுள் போனார், சித்தர்கள் அப்படி போனாங்க இப்படி போனாங்கன்னு எல்லாம் சொல்லுறாங்க. ஆமென். நிறைய கட்டுக்கதைகள் இருக்கிறது, நிறைய ஒப்பீடு பேச்சுகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இயேசு போனார் என்பதற்கு என்ன உண்டு? சாட்சி உள்ளது மாத்திரமல்ல, அவர் அதற்கு ஏற்றவர், அதற்கு ஏற்ற பரிசுத்தம் அவருக்குள்ளே இருந்தது. அவருடைய சரீரம் மாம்சத்துக்குரிய சரீரம் அல்ல, பரத்துக்குரிய சரீரம். கர்த்தர் அவரை ஒப்பு கொடுத்தனால தான் இந்த காரியங்கள் செய்ய முடிந்தது. இனி அவர் வருவது இரக்கத்தின் தேவனாக அல்ல. இப்ப யாருக்கும் பாகுபாடு இல்லை. இப்ப ஆராதனையில நம்ம எல்லாரும் இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோமா? கருத்து வேறுபாடுபட்ட இருதயத்தோடு உள்ள இருக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாருடைய கருத்தை ஒன்றா இருக்குதா? இப்போ நான் இங்கே பிரசங்கம் பண்ணுகிறேன், நான் சொல்லுவேன் ஒரு 50% பேர் தான் இந்த வார்த்தையை
கருத்து வேறுபாடு இல்லாமல் கேட்பாங்க. 50% என்ன செய்வாங்க, அவிகளுக்குள்ள இருதயத்திலேயே ஓடிட்டு இருக்கு. இவர் ஏன் இப்படி பிரசங்கம் பண்ணார், ஏன் இப்படி சொன்னார், ஏன் அப்படி சொன்னார், ஏன் இந்த கதையை சொன்னார், ஏன் அந்த கதையை என்னை பற்றி சொன்னார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், என் பிரச்சனைகளை பற்றி சொன்னார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் இப்படி அந்த சிந்தை பேதலித்தவர்களாக இருப்போம். 50% வேறு. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த சிந்தை நல்ல சிந்தையோடு இருப்போம். அப்போ இப்போ அந்த 50% எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா கிருபையின் காலம். அல்லேலூயா, இரக்கத்தின் காலம். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இது கிருபையின் காலம். நம்ம சொல்ல இல்லையா, பாட்டு பிள்ளை அவன் தப்பு செய்துட்டான். ஆமாம், இந்த பிள்ளைகள் அடிக்கும்போது அண்ணன் தம்பிகளுக்குள்ள அடிப்பு வரும், அடிப்பாங்க. ஆமாம், நம்ம என்ன சொல்லணும், பாட்டு பிள்ளை ஒன்றும் இல்லை, பாட்டு சரி, நீங்கள் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுதியா, அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுதியா. ஆமாம், அதனால நீ அடிச்சு கொல்ல முடியுமா? ஆமாம், தப்பு செய்துட்டான்னு. ஆமாம், அல்லேலூயா. இரக்கத்தின் காலமா இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் இருக்கோம். ஆமென். அன்றைக்கு அப்படி அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அழகா சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை அன்பா கூப்பிடுகிறார். வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிடுகிறார். இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிடுகிறார். ஆமென். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு 2 பேருக்குள்ள ஒரு பாரபட்சத்தை தேவன் காட்டுவார். அன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவளுக்கும், பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ளவளுக்கும் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாதபடி நம்ம மனம் போன போக்கில் போனவர்களுக்கும் அன்னைக்கு தான் வித்தியாசம் தெரியும். மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவனுக்கும் எடுத்தவளுக்கும், மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவளுக்கும் எடுத்தவளுக்கும் வித்தியாசம் தெரியும். நகை கலத்தினவனுக்கும் கலத்தினவளுக்கும் கலத்தாதவளுக்கும் உள்ள வித்தியாசம் அன்றைக்கு தான் தெரியும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இன்னை சொல்லலாம், எல்லாரும் நீங்க போனா நாங்களும் நாங்களும் ஒரு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், நாங்களும் ராபோஜன பந்தி எடுத்தோம். ஆமென். எப்படி எடுத்தோம்? கால் கழுவாத எடுத்தோம். இயேசு சொன்னதன்படி எடுக்காவிட்டாலும் நாங்களே எடுத்தோம், எங்களுக்கும் பாஸ்டர் தந்தாரு. ஆமென், அல்லேலூயா சொல்லலாம். அன்னைக்கு ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக வந்து என்ன செய்வார்? ஆமென். ஆனா இரக்கம் இருக்கிறாது. அந்த வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த நித்திய சந்தோஷத்துல. அல்லேலூயா. அந்த நித்திய சந்தோஷத்துல இங்க நீ துக்கத்தின் பானபாத்திரம் பாடிட்டு இருந்த. அல்லேலூயா, ஆமென். அன்னைக்கு எப்படி பாடுவ? தோஷமாயி ൊന്നും എന്നോട് എൻ്റെ നാഥൻ ചെയ്യുകയില്ല, ദോഷമായിട്ടൊന്നും എന്നോട് എൻ്റെ നാഥൻ ചെയ്യുകയില്ല. എന്നെ അവൻ അടിച്ചാലും അവൻ സ്നേഹിക്കുന്നു, എന്നെ അവൻ என்னை தேடி வந்த நாதா, நின்னை தேடி ஞான் வருந்தே. என்னை தேடி வந்த நாதா, நின்னை
பைதலாக்கி காக்கணும். அன்னைக்கு அங்க போய் எப்படி பாருங்க, எனக்கு எந்த ஒரு தோஷமும் ஆண்டவர் செய்யல. ஆமென். சந்தோஷத்தோடு போவோம். ஆமென். இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? சபிக்கப்பட்டவர்களே. இன்னைக்கு சாபத்துக்குரிய காரியங்களை சொல்லி தந்தாலும் நமக்கு கோபம் வரும். நம்ம இப்படி பண்ணினா சாபம், இப்படி போனா பாவம், ஆபத்து, நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நமக்கு கோபமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை பார்த்து, அந்த ரட்சிக்கப்பட எல்லாரையும் சொல்ல முடியாது, என்னை பார்த்துன்னு சொல்ல முடியாது. ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டிருந்தா என்னை பார்த்து சொல்ல மாட்டார், என்னை ஆசீர்வதித்து வாழ்த்தி வரவேற்பார். மற்றவங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? சபிக்கப்பட்டவர்களே. உடனே சொல்லுவாங்க, ஆண்டவரே இப்படி சொல்லிட்டு அப்பா. எப்படி பாருங்க ஒரு முகத்தை. ஆமா, இப்படி சொல்லிட்டு நாங்க உம்ம நாமத்தினால ஊழியம் செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம், அதிசய அற்புதங்களை சொல்லும். ஆமென். அல்லேலூயா. இந்த டேவிட் பாஸ்டர்கிட்ட கேட்டு பாரு. ஆமென். அல்லேலூயா. நான் எவ்வளவு காணிக்க கொடுத்து அவர் சொன்னதெல்லாம் செய்தேன். ஆண்டவர் அங்க வந்து கேட்பாரு, அவர் சொன்னதெல்லாம் செய்த, காணிக்க கொடுத்த, ஞானஸ்நானம் எடுத்தி அம்மா, அது மட்டும்தான் எனக்கு வேற கிடைச்சது என்னுடைய வார்த்தையின்படி அல்ல. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆராதிக்கிறதன்னு கூட பார்க்கணும். எல்லா ஆராதனையும் கர்த்தருடைய ஆராதனை இல்லை. ஆமென். எல்லா சபையும் கர்த்தருடைய சபை அல்ல. அதான் பெந்தேகோஸ்காரன் சும்மா இல்ல சொன்னான், பேர் கிறிஸ்தவ சபை. பெந்தேகோஸ்காரன் சும்மா இல்ல சொன்னான், பேர் கிறிஸ்தவ சபைன்னு பேரை முத்திரையை குத்திட்டான். உண்மை அதுதான். நீ அங்கே இருக்குது, அங்கே இருப்பேன், இங்கே இருப்பேன். நீ நரத்து போறது டிக்கெட் உனக்கு கையிலே இருக்குது. இன்னும் மனம் திரும்ப மனசு வர இல்லையே. ஆமே. சிலருக்கெல்லாம் சாக போற நேரம் கூட அந்த உணர்வு வரல. இனி எது இருந்தாலும் நமக்கு முடிவு, இந்த கடைசி நேரத்தையாவது கொஞ்சம் பயன்படுத்தி ஆண்டவரைன்னு தேடுவோம். ஆமென். ஆமென். வரலையே. எங்க பெரியப்பா இருந்தார், அப்பாவுடைய அண்ணன். ஆமென். எனக்கு கண்ணால பார்த்துருக்கிறேன் அவர் பீடி குடிச்சுக்கிறது. ஆமென். கள்ளு குடிச்சதை பார்த்தது இல்லை, கள்ளு வித்தாங்க, கள்ளு குடிச்சாங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. பாட்டி ரட்சிக்கப்பட்ட பாட்டி. ஆமென். இந்த மகன் இப்படி ஆயிட்டாரே. ஆமென். அப்படி என்று எனக்கும் ஒரு வருத்தம் இருந்தது. ஆமென். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆனது. ஒரு நாள் சொன்னார், அங்கே அப்போ அடிக்கடி பொற்றவளையிலே காத்திருப்பு கூட்டம் நடத்துவது உண்டு, ஊழியக்காரரை வைத்து. அப்போ அப்படியே தலைமையில் நடக்கும், மாறி மாறி நடக்கும். அப்போ ஒரு தடவை ஒரு ஊழியக்காரை வைத்து நடக்கும்போது சொன்னார், என்கிட்ட சொன்னார், மோனே எனக்கு நான் மேலே இன்னைக்கு சபைக்கு வரணும், மேலே சபைக்கு வரணும். ஆமே. ஏன் பெரியப்பா? இல்லை மக்களே, வரணும் எனக்கு. ஆமே, வரணும். அப்போ நான் நினைச்சேன், எதுக்கோ வராரு. ஆமே அப்படின்னு நினைச்சேன். அப்போ அவர் வந்து என்ன செய்தாருன்னு கேட்டா சொன்னாரு, எனக்கு ஒரு சாட்சி சொல்லணும் கன்வென்ஷன்ல. ஆமா. அல்லேலூயா. நான் அப்ப நினைச்சேன், இவர் என்ன சொல்ல போற? அதை கேட்ட சிலர் இங்க இருப்பீங்க. ஆமே. அல்லேலூயா. சாட்சி சொல்ல போறேன். ஆமே. என்ன சாட்சி சொல்ல போறாரு? இல்ல பிள்ளை, என்ன சாத்தானுடைய கட்டிலிருந்து ஆண்டவர் என்னை மீட்டார். அல்லேலூயா. ஆமென். சாத்தானுடைய கட்டிலிருந்து மீட்டார். அழகா சொன்னார். அப்போ அவருக்கு ஒரு 80-85 வயசு இருக்கும். ஆமென். அந்த காரியங்கள் எல்லாம் விட்டு ஆண்டவருக்குள்ளே சோத்திரம் கொஞ்சம் பலன் கொண்டு வந்தார். ஆமென். அப்போ அவர் வந்து சாட்சி சொன்னார், நான் இப்படி வாலிப பிராயத்தில் இருந்தேன், என்னுடைய கரத்தில் ஒரு பிளவை வந்தது. ஆமென். அல்லேலூயா. கையிலாக இருந்தது, நான் தொழில் செய்து கொண்டிருந்தேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஆமென். ஹாஸ்பிட்டல் போய் அதை கீறி ட்ரீட்மெண்ட் பண்ணினாங்க. ஆமென். அது மோசமான இடமா இருந்ததுனால எனக்கு ஜன்னி வந்தது. ஆமென். ஜன்னி
வந்தது. ஜன்னி வந்து நான் மரணப்படுக்கையில் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பாட்டி ஒரு பக்கம் சோத்திரம், ஒரு பக்கம் பெரியப்பா இறந்து போனால் கொண்டு வரணும். ஆமென். அதுக்குள்ள ஆயத்தம். அப்பா அதுக்கு ஆயத்தம். ஆமென். அவங்க எல்லாம் ஆயத்தம், செத்து போகும், இனி வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி ஜன்னிலே படுத்திருக்கிறார். ஆமென். அழகா தெளிவா சொன்னார். ஆமென். அப்போ எனக்கு தெரியுது, ஒரு கருத்த மனுஷன் என்ன பிடிச்சு கொண்டு நரகத்துக்கு கொண்டு போறான். ஆமென். அப்ப இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன், இயேசுவேன்னு கத்துனேன். ஆமென். தேவன் அதுல இருந்து ஒரு விடுதலை தந்தார். பிறகு நான் பின்வாங்கி போனேன். அந்த அந்த அடையாளங்கள் எல்லாம் அப்படியே இருந்தது. ஆமென். அல்லேலூயா. கடைசியில கிறிஸ்துவை சரியாக அறிக்கை பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. கடைசியில பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் சொன்னார். நான் எனக்கு அம்மா கட்டி வச்சதுதான். ஆமென். இதுல இந்த ஆராதனையில நீங்க போனா எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். அவர் அந்த கடைசி நிமிஷத்துல சோத்திரம் அவர் சொன்ன வீட்டுல டிவி உண்டு. ஆமென். அந்த காலத்திலே. ஆமென். அவர் சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை மேல சர்ச்சில் சோத்திரம் கூட்டம் முடிவதற்கு முன்ன டிவி போட்டா டிவி அடிச்சு நொறுக்கி போடுவேன். ஆமென். அந்த வசனத்தை கவனமா கேட்பேன்ப்பா. ஆமென். வசனத்தை கேட்டுட்டே இருப்பேன். எனக்கு முடிஞ்ச நேரம் போய் ஆண்டவரை ஆராதித்தேன். ஆமென். பிள்ளைகளுக்கு சொன்னார், பிள்ளைகள் கீழ்ப்படி அல்ல. ஆமென். மனைவிக்கு சொன்னார், மனைவி கீழ்ப்படி அல்ல. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இவ மனைவி சொன்ன, மனைவி கீழ்ப்படி அல்ல. எனக்கு அவருடைய வார்த்தையும் அவருடைய அறிக்கையும் பிறகுள்ள வாழ்க்கையும் பார்க்கும்போது கர்த்தர் நிச்சயம் அவருடைய ரட்சிப்பை தேவன் புதுப்பித்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கும் கடைசி நிமிஷத்துல கூட எத்தனையோ பேர் இன்னும் ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான். நீ ஓடிட்டு தானே இருக்கிற, உனக்கு ராபோஜன பந்தியில பங்கு கொள்ள முடியாம இருக்குதியே. சகோதரருக்குள்ள இருக்கிறீங்க, சகோதரிக்குள்ள கூட இருக்கிறீங்க. ஆமே. தேவன் தந்திருக்கிற நேரத்தை எவ்வளவு நீ கிறிஸ்துவுக்குள் பலன் கொள்ளுதியோ அவ்வளவுக்கு நேரம் உனக்கு ஆசீர்வாதம். இன்னும் உனக்கு சாக போற நேரத்துல கூட உலகத்தை விட மனசு வரல. நான் அங்கே இருப்பேன், இங்கே இருப்பேன். அவன் நரகத்து போறது உறுதி. தேவனுடைய பிள்ளையே, சத்தியத்தை நீ அறிந்தும் சத்தியத்தின்படி ஆராதிக்காமல் போகும்போது கைவிடப்பட்ட கூட்டத்தில் தான் இருப்ப. மாற்றம் இல்லை. ஆமே. ஆமே. மாற்றம் இல்லை. தேவனுடைய பிள்ளையே, நிச்சயம் அந்த கிருபைய தேவன் திரும்ப திரும்ப தருகிறார். ஆமே. பயன்படுத்தலையே. ஆமே. வருகிறவ வரும்போது என்ன சொல்லுவாரு? இன்னைக்கு சர்வ வல்லமுள்ள தேவனாய் வந்து என்ன செய்வாரு? ஆனா இறக்கம் பட மாட்டார். எல்லாரும் அதம் பண்ணி போடுவார். அவருடைய பிள்ளைகள் அதான் சர்வ வருகிறவர். எப்படி வருகிறாரு? சர்வ வல்லமை உள்ள தேவனாய் வருகிறார். 13 வாருங்க, 13ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல கூட ஒரு வசன வார்த்தை இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அது அல்ல. ஆமென். சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற 18, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். ரெண்டுக்கு திறவுகோல் யார்கிட்ட இருக்குது? ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. ஏசப்பாட்ட இருக்குது. ஆமே. பரலோகத்துக்கு வாஞ்சிக்கிறவங்களுக்கு, பரலோகத்தின் பங்குக்காக ஓடுகிறவங்களுக்கு பரலோகத்தின் கதவை திறந்து கொடுப்பார். ஆமே. ஆமே. அதான் சொன்னார், ஒருவனும் பூட்டக்கூடாதும் ஒருவனும் திறக்க கூடாதுமான காரியத்தை நான் திறந்து வைக்கிறேன். அல்லேலூயா. ஆமே. நரகத்தை விரும்பி உனக்கு இஷ்டம் போல இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தேன்னு சொன்னா நரகத்தின் வாசலை அங்க திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எங்க போனேங்கிறதை நீ உறுதிப்படுத்தணும். ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நேரம் இல்லை, 1 மணி வரை தந்தா பாட்டு பாடலாம். ஆமே. 4ஆம் அதிகாரத்தில் வரும்போது 4:8 வாசிக்கும் போது பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமே. அந்த 4 ஜீவன்களிலே ஒவ்வொன்றும் அதெல்லாம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமே.
அல்லேலூயா. 4:8 என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா தெளிவா ஒரு வார்த்தையிலேயே முடித்துறேன். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இருக்கிறவரும், அல்லேலூயா, சோத்திரம், ஆமென், ஆமென், அல்லேலூயா. 4:8 சொல்லுகிறார் சோத்திரம். கீழே சொல்லும் போது ஆமென், அல்லேலூயா, சோத்திரம். அந்த 4 ஜீவன்களும் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவன் இனி எப்படி வருகிறார்? பரிசுத்தராக வருகிறார். இந்த பாவ உலகத்துல பாவ மாம்சத்துக்குரிய சரீரத்துல வந்தார் இயேசு. ஆமென். இனி பரிசுத்தராக வரப்போகிறார். அல்லேலூயா. எதற்காக? பரிசுத்தம் உள்ளவர்களை அவரோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக. அல்லேலூயா. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை, ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை, ஆராதனை. அப்போ பரிசுத்தராய் வரப்போகிற தேவனை பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? சந்திக்க முடியும், தரிசிக்க முடியும். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் எப்படி வருகிறார்? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அதான் சொன்னார், பரிசுத்தம் ஆகிறவன் இன்னும் எவ்வளவு உங்களால் தேவ வசனத்தின்படி வாழ முடியுமோ அவ்வளவு வாழுங்க. ஆமென். ஆண்டவரே போய் வரக்கூடாது, ஆண்டவரே தேவையில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது. நான் இந்த உலகத்தில் ஒரு சண்டை பிடிக்கிறவனாக, சண்டை பிடிக்கிறவளாக பொறுமையோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றையும் ஒரு சகிப்பு தன்மையோடு பொறுமையோடு ஓட எனக்கு கிருபை தாருமப்பா. நமக்கு பரலோகராஜ்யம் தான் முக்கியம். இந்த உலகத்தில் பணம் உண்டோ பணம் இல்லையோ? ஆமென். லாசருக்கு இந்த உலகத்தில் பணம் இருந்ததா? இல்லவே இல்லை. தன் பசியை கூட ஆற்றி கொள்வதற்கு என்ன இல்லை? வசதி இல்லாம இருந்தது. ஆனா சோத்திரம், நிறைய பணம் வச்சிருந்தான். ஆமென். நிறைய பணம் வச்சிருந்தான், நல்லா சாப்பிட்டான், திருப்தியா இருந்தான். அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணினாங்க. அல்லேலூயா. கொட்டு பிப்பி டும் டும் எல்லாரும். ஆமென், ஆமென். செத்த நேரத்தில் செமக்க முடியாத ஆரத்தை எல்லாம் கொண்டு போய் போடுவாங்க. ஆட்கள் விளக்கினாலும் கேட்க மாட்டாங்க, போடாதுங்கடா. அப்போ சோத்திரம், இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆமென், ஆமென். ஆரத்தை வாங்கி வச்சுண்டு நீ போடு, அண்ணன் போடு, தம்பி போடு, அக்கா போடு, மச்சான் போடு, பேரன் போடு, பேத்தி போடு. நீ நீ மூத்த பேரன், ஆமென், நீ போடு. ஆமென். இனி இதுலயும் சண்டை நடக்கும். எப்படி தெரியுமா? எனக்கு குறைஞ்ச மாலை, அவனுக்கு கூடுன மாலை. நான் என்ன குறைஞ்சவனா? ஆமென். செத்த பிறகு சோத்திரம், கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களே பார்த்து நீங்களே அருவருப்பா என்னவீங்க இல்லையா? இல்லையோ? மலர் வளையம் என்ன? ஆமென், அல்லேலூயா, ஆமென். மலர் வளையம் என்ன? நாங்கள் சோத்திரம், என்னுடைய நண்பரை பார்த்தேன், ஒரு மச்சான் இறந்து போனார். அவரை பார்க்க போகும்போது என் ஃப்ரெண்டு அவர் அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் சார்பாக ஒரு மலர் வளையத்தை வைக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இதை விரும்புகிற மக்கள் உண்டு கொஞ்சம் பேர். ஆமென், ஆமென், ஆமென். சோத்திரம், சோத்திரம், ஆமென், அல்லேலூயா. செத்த பிறகு செண்டு செண்டா ஊற்றுவான். ஆமென், செண்டு செண்டா. வாழ்நாள்ல நல்லா இருந்த நேரத்தில் நல்லா இருக்கிறியான்னு சோத்திரம் கேட்க மாட்டான். ஒரு கிளாஸ் காப்பி தண்ணி வேணுமான்னு கேட்க மாட்டான். ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க உங்களுக்கு சொல்லி தருகிறேன், பிள்ளைகளும் இருக்கிறாங்க. கடைசி நிமிஷம் அம்மா அப்பா 1000 தப்பு செய்திருந்தாலும் உங்களால் முடிந்த அளவுக்கு அம்மா அப்பாவுக்கு ஆறுதலாக இருக்கணும். ஆமென், ஆறுதல் சொல்லிவிடணும். ஆமென், ஆமென். அதான் பாக்கியம். அப்பாவை தைரியப்படுத்தணும், அம்மாவை தைரியப்படுத்தணும். ஆமென். மனைவி இருந்தா மனைவியை தைரியப்படுத்தணும், புருஷனா இருந்தா புருஷனை தைரியப்படுத்தணும். அந்த நேரம் செத்துதா, பங்குதா, அதுதா, இதுதா. சிலவன் எல்லாம் பைபிளும் தூக்கி வச்சுன்னு நடக்கிறான். சாவி அண்ணவரை சொத்துக்க சண்டை தீரல்ல.
அப்பன் தரையில அம்மா தரையிலன்னு. ஆமே. இருக்கிறதுலே சந்தோஷம் வரல. இவன் சாகிறது வரைக்கும் கல்லறை தோட்டத்துக்குள்ள போய் இருந்தாலும் அங்க இருந்து சொத்துன்னா இருப்பான். ஆமே ஆமே அல்லேலூயா சோத்திரம். அடிச்சு விரட்டினவங்க உண்டு, பார்க்க முடியாதுன்னு சொன்னவங்க உண்டு. ஆமே. செத்த பிறகு எத்தி பார்க்காதவங்க உண்டு. ஆமே. வாழ்நாள்ல அம்மா அப்பாவுக்கு அந்த ஜீவன் போகிற ஒரு கண்டிஷன்கள் நாட்கள் இருக்கும். ஆமே. ஆறுதல் தான் சொல்லணும். ஆமே ஆமே. அதை போல ஒரு பாக்கியம் அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆமே அல்லேலூயா. அதை எதிர்பார்ப்பாங்க. ஆமே அல்லேலூயா. அப்ப செத்த பிறகு இப்படி எல்லாம் செய்வாங்க. தேவனுடைய பிள்ளையே, லாசருக்கு ஏதாவது கிடைச்சதா? உலகத்தின் மனுஷர்கள் நிறைய ஆரம் போட்டாங்க. லாசர், வேதம் சொல்லுகிறது, அவனை அடக்கம் பண்ணினாங்க. லாசருவை தேவ தூதர்கள் வந்து கொண்டு போனார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. நான் ஒருவேளை ஒரு கற்பனையா நினைக்கிறேன், லாசருடைய சரீரம் ஒருவேளை மாம்ச சரீரம் அங்க நாய்கள் சாப்பிட்டு இருக்கலாம். லாசருடைய அந்த பற்களை நக்கி கொண்டிருந்த நாய்கள் கூட என்ன செய்யலாம்? ஆமே ஆமே. நடந்திருக்காது. அதுக்கு சோத்திரம் சொல்ல மாட்டாங்க. பாஸ்டர் எப்படி? ஆமே. மரித்த பிறகு என்ன நடக்குன்னு தெரியாது. ஆமே ஆமே. நான் பதிவிடுகிறேன், என்னுடைய ஒரு 25-30 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். சோத்திரம் இது. ஆமே. காட்டுவளை பகுதியிலையும் ஒரு சகோதரியுடைய சரீரத்தை நாய்கள் அங்கங்கே கொண்டு வச்சு சாப்பிட்டு. ஆமே அல்லேலூயா. ஆமே. ஏன் தேவனுடைய பிள்ளையே, யாருக்கு என்ன நிலைமைன்னு யாருக்கு சொல்ல? நாய்கள் தின்னுமா? தின்னும். ஆமே. ஒரு நாள் சோத்திரம் ஒரு மாடை பார்க்குறேன். சோத்திரம். அது மாடு என்ன செய்யுதுமா, அது மாட்டிறைச்சியே அது சாப்பிடுது. ஆமே. இதுக்கு மேலாக இருக்குது. ஆப்பிரிக்காவில் இடியமங்கிற ஒரு மனுஷன் இருந்தான். மனுஷன் அவன் அதிபதி. ஆமே. ஜனாதிபதி. ஆமே. அவன் மனுஷனுடைய இறைச்சியை தான் சாப்பிடுவான். ஆமே சோத்திரம். நம்ம 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மனுஷன். அல்லேலூயா சோத்திரம். இன்னும் அந்த காட்சியெல்லாம் படம் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. பிறகு பிள்ளைகளை வெட்டி கொண்டு போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமே. இது எதுக்கு சொல்லுகிறேன்? இதெல்லாம் சம்பவிக்குமா? தேவனுடைய பிள்ளைகளை நாட்களை நடந்திருக்கிறது. ஆமே. இந்த மாம்ச சரீரம் போனாலும் ஆத்துமா ரட்சிப்பு அடைஞ்சிருந்தா தேவ தூதர்கள் வருவாங்க. ஆமே அல்லேலூயா. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாயங்கு தன். சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய். திருபாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. ராமதன் தேவ சமூகத்திலே, ராமதன் தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிருந்தாதா, என்ன நிந்தை நேரிடினோ. என்னை கைவிடாதிருந்தாதா, என்ன நிந்தை நேரிடினோ. உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலனே நீடுமே. உமக்காக யாவும்
நாதன் தேவ சமூகத்திலே. கைவிடப்பட்ட கூட்டத்தில் போகக்கூடாது, பரிசுத்த கூட்டத்தில் நம்ம நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 11ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 11ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய. அங்க என்ன சொல்லுகிறார்? சர்வ சர்வ வல்லமை உள்ள தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இனி எதுக்கு வருகிறாரு? ஆளுகை செய்ய. ஆமென், ஆமென், ஆமென். ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். அல்லேலூயா, ஆமென். அப்ப நம்ம எல்லாம் யாரா இருப்போம்? தேசத்துடைய தலைவர்களாக இருப்போம். ஆமென், ஆமென், ஆமென். துன்மார்க்க நம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஜனத்துடைய காலுக்கு கீழே இருப்பாங்க, தூசா இருப்பாங்க. ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஜனம் கர்த்தரோடு கூட இருந்து கர்த்தர் இருந்து ஆளுகை செய்வார். ஆமென். நம்ம அங்க அதிகாரிகளும் தலைவர்களுமாய் இருப்போம். அல்லேலூயா. 12 நியாயாசனங்கள் வைத்திருக்கோம். 12 கோத்திரங்களை நீங்க நியாயம் விசாரிப்பீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அழகா சொல்லுகிறார் பாருங்க. சோத்திரம், உமது மகா வல்லமையை கொண்டு. ஆமென். இப்ப இங்க ஏதாவது உலகத்துல ஏதாவது மகா வல்லமை இருக்குதா? இல்ல, யாருக்கும் கிடையாது. அவங்க சொல்லல, நாங்க அதை கண்டுபிடிச்சோம், இதை கண்டுபிடிச்சோம், அப்படி செய்தோம், இப்படி செய்தோம். ஆமென், ஆமென். அப்படி ஒருத்தன் நான் மகா வல்லமைன்னு சொன்னா ஆண்டவர் வேற ஒருத்தனை கொண்டு வந்து கிராஸ் பண்ணி விட்டுறாரு. அவன் சொல்லுவான் அவன் பெரியவனா இருக்கிறான். அல்லேலூயா. உலகத்துல நிறைய நியூக்ளியர் பாம், அந்த பாம், இந்த பாம், அணுக்குண்டு சோதனை, இந்த சோதனை எல்லாம் சொல்லுவாங்க. ஆமென், ஆமென். ஒருத்தன் சொல்லுவான் என்கிட்ட இன்னது இருக்குது, மற்றன் சொல்லுவான் உன்னை விட மேலானது என்கிட்ட இருக்குது. அப்ப இந்த உலகத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தன் யாரு என்ன இல்ல, பெரியவன் இல்ல. ஆமென், ஆமென், ஆமென். வரல. ஆனா ஆண்டவருக்கு முன்பதாக இதெல்லாம் செயலற்று போகும். அல்லேலூயா. அவர் மகா வல்லமை உள்ளவர், மகா பராக்கிர. அவர் ஒரு சின்ன மின்னலை கொண்டு அனுப்பினாலே மதி, எல்லாம் டூண்டு. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு மலைக்கே நம்மால் நிற்க முடியல, ஒரு காற்றுக்கே நிற்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இனி எதுக்கு வருகிறாரு? அரசாட்சி செய்ய வருகிறார். அல்லேலூயா. அதான் இயேசு பிறந்த உடனேயே ஏரோது ராஜா இயேசுவை கொல்வதற்கு காரணம் என்ன? கொல்ல முயற்சி எடுத்த காரணம் என்ன? என் ராஜ்யபாரம் போயிரும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். அதனால்தான் இந்த உலகத்துல உள்ளவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. யூதர்களும் இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளல. ஆமென். முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இந்து மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எந்த சமூகத்தை சேர்ந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளல. ஆமென், ஆமென். வரலையே. இவங்க நினைக்கிறாங்க நாங்க தான் ஆள போறோம்னு. ஆமென், அல்லேலூயா. ஆளுகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. அவர் பராக்கிரமமாக ஆளுகை செய்வார். அந்த வார்த்தை எப்படி இருக்குது? ஆமென், அல்லேலூயா. மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுவார். ஆமென். அவருடைய கரம் எப்படிப்பட்டது? வலது கரம் எப்படிப்பட்டது? பராக்கிரமம் உள்ளது. பராக்கிரமம் சொன்னா என்ன? அவர் இப்போ நினைச்சா இமயமலையே தூக்கி கொண்டு மாற்றி வச்சிருவார். அவருடைய கரம் அதை செய்யும். உங்களுக்கு புரிஞ்சுதா? அல்லேலூயா. அவருக்கு அங்க யுத்த வீரர்கள் வேணும்னு எல்லாம் இல்லை. அவருடைய சேனைன்னு சொன்னாலே அங்க அவருடைய பலம் நிறைந்திருக்கும். ஆமென்,
நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்ப்போங்க, தாவீது யுத்தம் செய்த, ராஜாக்கள் யுத்தம் செய்தாங்க. இவர்களுடைய ஒருவருடைய திறமை அல்ல, கர்த்தர் முன் செல்வார், அங்கே ஜனங்களை என்ன செய்வார், ஆதம் பண்ணி போடுவார். இவ்வளவுதான் நடக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? அதான் தாவீது ராஜாவிட்ட சொன்னார், ஐயா இந்த முசுக்கட்டை செடியில் அந்த சத்தம் கேட்க இல்ல, அப்ப நீ புரிஞ்சுக்க, நான் யுத்தத்துக்கு முன்ன போயாச்சு, நீ சும்மா ஒரு பப்பற்று மாதிரி வந்துக்க. ஆமே ஆமே, உன்னுடைய பட்டயத்தினால ஒன்றும் போகாது. அவர் முன்ன போகும்போது அவர் ஜனத்தை என்ன செய்வார், அதம் பண்ணுவார். ஒரு வார்த்தை தானே. ஆமே, ஒரு சத்தம் தான், ஒரு இறைச்சல் தான், ராஜ்யங்கள் ஓடிச்சுது, ஜனம் ஓடிச்சுது. ஆமே ஆமே, ஒரு சின்ன குருட்டாட்டம் தான். ஆமே, இது எல்லாம் இந்த சேனையில் அவருடைய வல்லமை. ஆமே, இப்போ நம்ம நினைப்போம் ஊழியக்காரர்களா அவங்க தான் அற்புதம் செய்யுங்க. இல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்துமா அவர் வருகிறார், தொடுகிறார். ஆமே, நீங்க இப்ப விசுவாசித்தா உங்க சரீரத்தை அவர் இப்ப தொடுவார். ஆமே, பலவீனத்தோடு யார் யார் இருக்குதுங்களோ உங்க பலவீனப்பட்ட இடத்துல உங்க கையை வைங்க, இப்ப அற்புதம் நடக்கும். விசுவாசத்தோடு நீங்க கையை வச்சா அற்புதம் நடக்கும். அது ஆண்டவர் முன்ன வந்து நிற்கிறார். அல்லேலூயா. என்ன வேணுமோ அதை கேட்டா செய்வார். அல்லேலூயா. பலவீனமா இருக்கிற இடத்த உங்க கரத்தை வைங்க வைங்க வைங்க, அவர் தொடுவார். ஆமா, நீங்க விசுவாசத்தோடு கையை வைக்க போகும்போது உங்க கைக்கு அடியில் அவருடைய கை இருக்கும், நீங்க அதை உணர முடியும். அவருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. என்ன எதுக்கு வராரு? சர்வ வல்லமுள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன். ஆமே, அரசாட்சி செய்ய வர போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமே, 21 வாருங்க, 21:6 வாசிங்க. 21:6. அவர் அன்றியும் அவர் என்ன நோக்கி ஆயிற்று, அல்பாவும் ஒபேமாகவும் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன். தாகமா இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றிற்கு இலவசமாய் கொடுப்பேன். நான் அல்வாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்த ஆயிற்று. ஆயிற்று என்று சொல்லுகிறேன்னு சொன்னா முடிவு வந்தாச்சு, நெருங்கிட்ட. அல்லேலூயா. ஆமென். என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன கொண்டு கொடுக்க போறேன்? ஜீவ தண்ணீர் ஊற்று. அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் ஓடையில் ஜீவன் பெற மான்கள் போ, ஜீவ தண்ணீர் ஓடையில் ஜீவன் பெற மான்கள் போ, நாடி ஓடி வருவாயே நாதனேசு அழைக்கிறார். இன்னைக்கும் அவர் தருகிறார். ஆமென். அவரு தண்ணியை கொஞ்சம் குடிக்கிறதுனால தான் ஓரளவு சந்தோஷமா இருக்கிறோம். ஆமென் 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 ஆமென். வரலையே சந்தோஷம். தேவனுடைய பிள்ளைங்க, நம்ம வாழ்க்கையில் வருகிற கஷ்டமும் வேதனையும் துன்பமும் இக்கட்டும் கண்ணீரும், ஆமென் அல்லேலூயா, 50 வருஷத்துக்கு எழும்ப முடியாத பிரச்சனைகளாக நமக்கு வரும். ஆமென். 50 நாள் சோத்திரம் வருஷத்துக்கு நம்ம வேதனைப்பட வேண்டிய காரியங்களாக வருது. ஆமென். ஆனாலும் அப்படியே ஜீவ தண்ணீராய ஊற்ற நம்ம கொஞ்சம் குடிச்சதுனால ஒரு ஆறுதல். சரி, எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் நடத்துவார், கண்ணீரை துடைக்கிறவர் அல்லவா. ஆமென். ஆறுதல் அடைகிறோம். இன்னைக்கு நமக்கு ஆறுதல் இருக்குது. இனி அத சோத்திரம். ஆமென். இன்னைக்கு இது நிழலா குடிக்கிறோம், அங்கவே நிஜமா குடிக்க போறோம். ஆமென். அந்த ஜீவ தண்ணீரை குடிச்சா நமக்கு என்ன இல்லை? சாவு, நோய், பிடி ஒண்ணுமே இல்லை. ஆமென். சாத்தான் பார்த்தான், ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் அதை வச்சிருந்தார். அறுவை இந்திய தேவ சபையிலையும் தேவன் அந்த தோட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த கனியை வச்சிருக்கிறார். புசிக்கிறவனுக்கு அது புசிக்கலாம். ஆமென் ஆமென். விசுவாசத்தோடு வந்து அதை நீங்க இங்க சாப்பிடலாம். தேவனுடைய பிள்ளைகளை அந்த தோட்டத்திலே வச்சிருந்தார். ஆமென். அந்த தோட்டத்திலே வச்சிருந்தான். சாத்தான் பார்த்தான், சத்துரு பார்த்தான், ஆஹா இவன் இப்படியே போயிட்டா
சோத்திரம். நமக்கு வேலை இல்லாத 1000. ஆமென். அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா அவனை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் துரத்தினார் எப்ப தெரியுமா? பரிசுத்தம் இல்லாமல் இவன் சாப்பிடக்கூடாது. ஆமென். பரிசுத்தம் இல்லாம சாப்பிட்டா அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் தோட்டத்திலிருந்து விரட்டிட்டார். ஆமென். முதல்ல தந்திரமாய் சாத்தான் பிளான் போட்டான். எப்படி? இவன் இதை சாப்பிட்டா நமக்கு அவனுக்கு முன்னாடி போய் நிற்க முடியாது, நம்மிலும் வல்லவன். ஆனா இந்த தந்திரங்கள் இன்னைக்கும் உலகத்துல நடக்குது. ஆமென். நடக்குதா நடக்கலையா? ஒருத்தனுடைய உயர்வை காணும் போல நமக்கு கோபமா வருது, எரிச்சலா இருக்குது. ஆமென். நம்ம விட மேல போயிருவானோ, உயர்ந்துருவானோ. ஆமென். அல்லேலூயா. அதே விருட்சம் இன்றைக்கும் இந்த சபையில இருக்கிறது. ஆமென். நீங்க அத விசுவாசத்தோடு வந்து அந்த விருட்சத்தை நீங்க காண்பீங்க. ஆமென். நீங்க அதுல இருந்து சாப்பிடுவீங்க, ஆறுதலோடு போவீங்க. நமக்கு விசுவாசம் இருக்காது. சோத்திரம். கையை அடிக்க மாட்டோம், ஆண்டவரை மகிமைப்படுத்த மாட்டோம், துதிக்க மாட்டோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தினா எல்லாம் அந்த கண்ணுக்கு அதை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்தன் எப்படி பாடினா? ஜீவநதியின் ஓரமா சீயோன் பட்டணம் காணுதே, ஜீவநதியின் நித்திய நித்திய நித்தியமாக ஆனந்தம் 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 கொள்ளலாம். நித்திய நித்திய ஜீவநதியின் ஓரமா சீயோன் பட்டணம் காணுதே, ஜீவநதியின் சீயோன் பட்டணம் காணுதே. நித்திய நித்திய நித்தியமாக ஆனந்தம் 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 கொள்ளலாம். நித்திய நித்திய ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அந்த பாட்டை பாடி நான் கேட்டிருக்கிறேன். பாட்டி எங்க பாட்டி பாடி கேட்டிருக்கிறேன். அது பாடினா அதுக்கு உதடு துடு துடுன்னு துடிக்க இருந்து. ஏன்னா சின்ன வயசுல கண்ட காரியத்தை தான் சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. தன்னுடைய 85 வயசு இருக்கும் அப்போ நான் பார்க்கும்போது. என்னுடைய புத்திக்கு பிறகுதான் அவங்க இறந்தாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். என் புத்திக்கு பிறகுதான் சோத்திரம் இறந்தது. பாருங்க, அந்த புத்தியிலையும் பைபிள் படிச்சதை நான் பார்த்துருக்கேன். இந்த பாட்டை பாடி அவங்க ஆவியில நிறைவாங்க சும்மா வீட்டில் இருக்கும்போது. ஆமென். நான் பார்த்துறேன். அந்த உதடு துடிக்கும் பாருங்க. ஆமென். வயசான நேரத்தில் அந்த உதடு துடிக்கும். ஆமென். அப்பாவும் பாடுவார், இந்த பாட்டு அருமையா பாடுவார். ஆனா அவருக்கு வாய் அவ்வளவு துடிச்சது போல இல்லை. ஆனா பாட்டிக்கு உதடு நல்லா துதிச்சு துதிச்சு அங்க கையை அடிச்சு அடிச்சு. ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். கையை அடிக்கும், வீட்டுல சும்மா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த பாட்டை பாடி பாடி உதடு துதிச்சுட்டே இருக்கும். துதிக்கிறதுல துடிக்கும், துதிச்சு துதிச்சு துடிக்கும். ஆமென். அல்லேலூயா. இம்மையிலும் தேவனுடைய பிள்ளைய சபையில அந்த விருட்சத்தை ஜீவ தண்ணீரை வச்சிருக்கிறார். ஆமென். குடிக்கிறவங்க பாக்கியவான்க. கொஞ்சம் பேர் குடிப்பாங்க, கொஞ்சம் பேர் குடிக்க மாட்டாங்க. ஆமென், 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 ஆமென். குடிக்கிறவர்களுக்காய் கர்த்தரை சோதரிக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். சில நேரம் அந்த குடிக்கிறவங்களுக்கு குடிக்காம போனா கஷ்டமா இருக்கு. ஆமென். எனக்கு கஷ்டமா இருக்கும். நான் சில நேரம் பார்ப்பேன், அருமையா நான் விரும்புதல போல பரிசுத்தாவின் நிறைவுல பிரசங்கம் பண்ணி அந்த வார்த்தையை நான் சாப்பிட்டுட்டே இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமென். இன்னும் கொஞ்ச நேரம் கூட பிரசங்கம் பண்ணுவோம். ஆண்டவர் வார்த்தையை தந்து கொண்டே இருப்பாப்ப. எனக்கு தெரியும் நான் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. குடிச்சுட்டே இருக்கிறேன். இடையில நிறுத்தினா சிலர் கேட்பாங்க, பாஸ்டர் கொஞ்ச நேரம் கூட பேசி இருக்கலாமே, இந்த கூட்டத்தை கொஞ்ச நேரம் கூட கொண்டு போயிருக்கலாமே. அல்லேலூயா. இதை சாப்பிடாதவங்களும் குடிக்காதவங்களும் மணி கிளாக்க பார்ப்பாங்க. நேரம் ஆச்சா, எப்படி பாஸ்டர் இப்ப நிறுத்துவாரா நிறுத்த மாட்டாரா? அல்லேலூயா. ஆமென். என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? தாகமாயிருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் கிடைக்கும். அது இப்போ கிடைக்கும். அந்த ஜீவ தண்ணீரை தருவதற்காக தேவன் வரப்போகிறார். குடிக்கணும், ஆயத்தமாகணும். அல்லேலூயா. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வா. அப்ப பாடுவோம். நேரம் நம்ம ஓடிட்டு வசனம் இன்னும் பாதி இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஜீவ தண்ணீரை குடிக்கணும்.
அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். சும்மா ஒரு வேஷம் போடுவதற்கு, ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு உங்களை ஆபுன்னு காட்டிட்டு போவதற்காக அல்ல. தேவனுடைய பிள்ளையே, நீங்க குடிக்கணும், ஆண்டவர் தர போகிறார். அல்லேலூயா. 22:12 வாசிங்க ஓடி வருங்க. நான் அளிக்கும், வாசிக்க வேண்டாம். அல்லேலூயா. நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமென். நீ பட்ட கஷ்டத்துக்கும் பாட்டுக்கும் உபத்திரவத்துக்கும் நிந்தைக்கும் அவமானத்துக்கும் அல்லேலூயா பலன் தர போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் பலம் வேணும், ஆசீர்வாதம் வேணும்? இம்மையில் இல்ல, பரலோகத்தின் ஆசீர்வாதம் பலன் தர போகிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு இங்கேயும் பலன் உண்டு. ஆமென். அல்லேலூயா. பலன் உண்டா இல்லையா? ஆராதனைக்கு வந்ததுக்கு ஒரு பலன் உண்டு, கையடிச்சதுக்கு ஒரு பலன் உண்டு, பாட்டு பாடினதுக்கு உண்டு. அதான் சொல்லி கையை உயர்த்துங்க. ஆமென். கை உயர்த்தினதுக்கு ஒரு பலன் உண்டு. பரிசுத்த சகோதரர் பரிசுத்த கரத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் எல்லாம் உணரல. ஆமென் ஆமென். கரம் உயர்த்துவதற்கும் ஒரு பலன் உண்டு, வெள்ளை போட்டதுக்கும் ஒரு பலன் உண்டு, நகை கலத்தினதுக்கும் ஒரு பலன் உண்டு. ஆமென் ஆமென். கூட்டத்துக்கு வந்ததுக்கே ஒரு பலன் உண்டு. ஆமென். உண்மையை சொல்லுகிறேன். நான் நிறைய பேரை கூப்பிடுவேன், எனக்கு தெரியும் இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட, வா வந்து ஒரு விடுதலையாவது பெற்றுட்டு போ, அப்படி சொல்லி கூப்பிட்டு பார்ப்பேன். வராது. சும்மா சொல்லு, பாஸ்டர் அங்கே நோவுது, இங்கே நோவுது, இங்கே நோவுது, பாஸ்டர் வந்து ஒரு ஜபம் பண்ணல, பாஸ்டர் அப்படி செய்யலை, இப்படி செய்யலை. ஆமென். சாத்தான் விடுதலை உள்ள இடத்துல வரமாட்டான், விடமாட்டான் இவங்களை. ஆமென். எனக்கு தெரியா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். ஆமென். எத்தனை பேர் ஜோம் பண்ணாலும் சிலர் போய் ஜோம் பண்ணும்போது தான் விடுதலை வரும். அப்போவே புரிஞ்சுக்கிடணும், கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், நம்ம அந்த நோக்கத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வரணும். ஆமென். வரமாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. சாத்தான் வர அவன் சொல்ல நேரம் இல்லை, இவ்வளவு தூரம். ஆமென் ஆமென். நம்மை விட கஷ்டப்படுகிறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கேயோ போகிறாங்க. ஆமென். அலைஞ்சு திரிய ஒரு கூட்டம் உண்டு, அந்த லிஸ்ட்டில் எடுக்கக்கூடாது. அப்போ ஆமென். இங்கே வந்து விடுதலை வாங்கி ஆசீர்வாதத்தை வாங்கி, ஆமென், அங்கே போய் இங்கே போய் வடக்க போய் தெற்க போய் இப்போ எங்கெல்லாம் போய், இப்போ ஒரு சபைக்கு போயிருக்கு ஒரு ஆள். ஆமென். அல்லேலூயா. தேடி கண்டுபிடிச்சிட்டோம், எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. அது ஒரு சிறந்த சாதனை. ஆமென். நரகத்துக்கு டிக்கெட் எடுக்க போகலாம். ஆமென். அல்லேலூயா. சாத்தான் அனுமதிக்க மாட்டான். இவங்க என்ன சொல்றார்? பலன் தரும்படியாக வருகிற பலனை இழந்து போகக்கூடாது. கடை முடிவர் இந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். என தெரிய இதே சபையில் ஆராதித்த எத்தனையோ பேர் கடைசியை காத்து கொள்ளாத அங்கே இங்கே போய் தார்மாரா போய் விழுந்தாங்க தெரியுமா? ஓடின ஓட்டத்தை தேவனுடைய பிள்ளை, இன்னும் நீங்களும் அப்படி இருக்காதுங்க. இனிய உள்ள நேரத்தையாவது கர்த்தருக்கு பயன்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் வா. ஆண்டவர் அழைக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். நிறைய பேருடைய பரிதாபமான நிலை எனக்கு தெரிய. நான் இந்த காரியங்கள் சொல்லும்போது சிலர் நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க, பாஸ்டர் நம்மளை பரியாசம் பண்ணியா, குற்றம் சொல்லியா, குறை சொல்லியா? அப்படி அல்ல. தேவனுடைய பிள்ளை, நீ ஆண்டவருக்கு முன்பதாக பட்ட பாட என் சின்ன வயசுல நான் கண்டிருக்கிறேன். ஆமென் ஆமென். அல்லேலூயா. பனைமரத்திலிருந்து இறங்கி அடுத்த பனையில் ஏறி நொங்கு வெட்டி இனி ஒரு பனையிலிருந்து மாலாக்கானி இறக்கி பாஸ்டருக்கும் பாஸ்டர் பிள்ளைகளுக்கும் கண்ட உடனே ஆகும். பார்த்த இடத்திலேயே நம்ம அப்படி பண்ணி இருக்கோம். இதெல்லாம் மறக்க முடிய சம்பவமா? அதுக்கு எவ்வளவு பலன் இருக்குது. நீ இப்படியே போனா அந்த பலனை அனுபவிக்க முடியாது. அதை பிற பிள்ளைகளை அனுபவிச்சிடும். ஆமென். நான் சொல்லுகிறேன், நீ பட்ட கஷ்டம் அதுக்கு ஒரு பலன் இருக்குது. சில நினைப்பாங்க குற்றப்படுத்துகிறான். குற்றம் இல்லை, உண்மையை சொல்லுகிறேன். பட்ட பாடுகளுக்கு ஒரு பலன் இருக்கு. அதை இழந்து போகாதுங்க. எங்கேயும் போனா அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம எங்கெങ്കിലും போய் ஆராதிக்க தானே ஆண்ட. நான் சொல்லலாம், நான் எங்கேயும் போய் ஊழியம் செய். ஆண்டவன் நியமித்த ஸ்தலம் ஒன்று இருக்கிறது, பலிபீடம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவருக்குரிய பலிபீடம் இருக்கிறது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பலிபீடம் இருக்கிறது.
நீ எந்த பலிபீடத்தில் இருக்கிற என்பதை பார்க்கணும். நாங்க ஆவிக்குரிய சபையில் தான் ஆராதிக்கிறோம். அங்க ஆவியானவர் அசைவாடுகிறதா என்பதை பார்க்கணும். வேத வசனத்தின்படி உனக்கு சொல்லப்படுகிறதா செய்யப்படுகிறதா என்று பார்க்கணும். சும்மா ரெண்டு சாட்டம் சாடி ரெண்டு அந்நிய பாஷை பேசி ஒரு அற்புதத்தை கண்ட உடனே பரலோக ராஜ்யம் அல்ல. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாருக்கும் பலன் தர வேண்டும். ஆமென். இருந்தாலும் ஓட்டி சொல்லி விடுகிறேன். ஆமென். நேரம் போய்விட. அது யாருக்காக தேவன் வருகிறார், எதற்காக வருகிறான்னு சொன்னா, அல்லேலூயா, விசுவாசிகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்னு கேட்டா 2ஆம் அதிகாரம் 5 வரும்போது சொல்லுகிறார், சீக்கிரமாய் வருவேன், விசுவாசித்தவன் வாசிங்க. அல்லேலூயா. 2:5 சொல்லப்படுகிறது, சீக்கிரமாய் வந்து உன் விளக்கு தண்டை எடுத்து போடாம போதும். நானே சொல்லுவேன், விளக்கு தண்டை எடுத்து போடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்துதல் 2:5. அல்லேலூயா. சீக்கிரமாய் வருகிறேன், நீ இப்படியே போனா உன் விளக்கு தண்டை எடுத்து போடுவேன், உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவேன். உன் விளக்கு அணையாதபடி பார்த்துக்கோ. தேவனுடைய பிள்ளைய, தேவன் தந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தின் ஒளி உங்களுக்குள்ளே பிரகாசித்தது உண்மை. ஆமென். அந்த விளக்கு அணையாதபடி காக்கணும். ஆமென். மங்கி எரியுதுன்னு சொன்னால் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. திரியில் எங்கே, விளக்கில் எங்கே, எந்த இடத்துல வீக்னஸ் இருக்குன்னு பார்த்து அதை சரி செய்து ஒன்று கூட அந்த விளக்கை ஒன்று கூட என்ன செய்யுங்க, புதுப்பிங்க. ஆமென். இப்போ உங்களுக்கு புதுப்பிக்கலாம். ஆமென். இப்போ கிருபையின் காலம். ஆமென். எந்த தப்பையும் மன்னிக்க தேவன் வல்லவர். ஆமென். ஆமென். அவர் சர்வ வல்லமை உள்ளவரா வந்துட்டா முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இப்போ விளக்கு தண்டை சரி பண்ணலாம். ஆண்டவர் சொல்ல, நான் சீக்கிரமா வந்து என்ன செய்திருவேன், விளக்கு தண்டை எடுத்து போடுவேன். நான் சீக்கிரமா வரப்போறேன். நீ இப்படியே போனா உன்னிட்ட இருக்கிற குறைகளை எல்லாம் என்ன செய்ய, உன்னை சரி செய்து விளக்கை சரி செய்யணும்னு சொன்னார். அல்லேலூயா. 2:16 சொன்னாரு. 2:16 சொன்னாரு, வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ இப்படியே போனா உன்னை என்ன செய்திருவேன், வாயினின்று வாந்தி பண்ணுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இனி நீ இருந்தது போதும், போ. கனி கொடாத மரத்தை வெட்டி போடணும்னு சொன்னாரு. சபிக்கவும் செய்தாரு, பட்டு போயிட்டு. ஆமென். ஆண்டவர் என்ன சொன்னார், இதை சீக்கிரமாய் வருகிறேன், நீ சரியில்லைன்னு சொன்னா வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவே. நம்ம போற பாதை தான் சரின்னு நடக்காதுங்க. தயவு செய்து எல்லாருக்கும் சொல்லுகிறேன், நம்ம பேசுகிறது தான், நம்ம செய்கிறது தான், நம்ம போறது ஆராதனை தான், நம்ம போற சபை தான், நம்ம போறது தான் ஒழுங்கு தான் நினைக்காத. அல்லேலூயா. தேவன் உனக்கு காட்டின மாதிரி உண்டு, வேத வசனம் உண்டு. ஆமென். இயேசு உனக்கு கற்பித்த காரியங்கள் உண்டு, அதன்படி செய்கிறாயா? இயேசு எடுத்த ஞானஸ்நானம் எடுத்தாயா? அப்பம் ரத்தம் பானம் பண்ணும் போதெல்லாம் நீ கால்கள் கழுவிதானா எடுக்கிற? வேறுபாடின் ஜீவியம் இருக்குதா? இதெல்லாம் உனக்கிட்ட சரியில்லைன்னு சொன்னா, ஆமென். இல்ல நீ பின்மாற்றத்தல, நான் அங்கே இருப்பேன், இங்கே இருப்பேன், அங்கே இருப்பேன், இங்கே இருப்பேன்னு சொன்னா, ஆண்டவர் சொன்ன வாந்தி பண்ணி போடுவேன். பின்ன பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் அந்த கிருபை கிடைக்காது. ஏன் நிறைய பேருக்கு அந்த பங்கு வர முடியல? ஒருவர் சொல்லுறார், உங்களுக்கு எல்லாம் போக முடியுது, எனக்கு மட்டும்தானே போக முடியல. ஆமென். ஆமென். ஏன்? வாந்தி பண்ணி போட்டிருக்கிறாரு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. உணர்ந்தா இன்னும் சரி செய்வார். ஆண்டவர் சொல்லுகிறார், எதற்காக வருகிறேன்? ஆமென். எதற்காக வருகிறேன்? சோத்திரம். சீக்கிரமாய் வந்து என்ன செய்வேன்? விளக்கு தண்டை எடுத்து போடுவேன், வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா. 2:25 சொல்லுகிறது, நான் வருமளவும் உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. நான் வருமளவும். ஆமென். எப்படி? என்னுடைய வருகை சீக்கிரமா இருக்குது. நான் வருமளவும் உனக்கு உள்ளதை. என்ன உனக்கு உள்ளது? நான் தந்த ரட்சிப்பு, நான் தந்த மனம் திரும்புதல், நான் தந்த ஞானஸ்நானம். தேவனுடைய பிள்ளைய, நீ மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துட்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவனுடைய பாத்திரத்திலையும் போய் பங்கு கொண்ட. சொனம் இல்ல, வெக்கம் இல்ல, வேதத்தை எதுக்கு வச்சிருக்கிற? ஆமென். ஆமென். உனக்கு ஒரு உணர்வு வரலையா? ஐயோ நம்ம எடுக்கிறது சரியில்லை. மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவன் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவன் கொடுக்கிற பாத்திரத்துல போய் எடுத்துட்டாரான். எவ்வளவு எவ்வளவு. ஆமென்.
தேவனுடைய பிள்ளைய உனக்கு கிருபையா தந்தாரு, எத்தனையோ பேருக்கு கிடைக்கல தெரியுமா? எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் கேட்குறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கணும், புருஷன் தடையோடு இருக்கிறாங்க. ஆமா, இங்க இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? நகை கலத்த வேண்டும் என்று புருஷன் தடையா இருக்கிறாங்க. சகோதரனே, தடையா இருக்காத, தடையா இருக்காத, தடையா இருக்காத, ஆத்மாவுக்கு இடர்கள் உண்டாக்காத. ஆமா சகோதரனே சொல்லுகிறேன், ஆத்மாவுக்கு இடர்கள் உண்டாக்காத. ஆமா, நீயும் போடாத, நீயும் போடாத. மனைவி வேண்டான்னு சொன்னா அதுக்கு தடை பண்ணாத. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை உனக்கும் சொல்லுகிறேன். ஆமே, அல்லேலூயா. ஒரு ஆள் வேண்டாம்னு சொல்லும்போது புருஷன் தடையா இருக்காதுங்க. ஆமே, அல்லேலூயா. தேவன் கிருபையாய் தந்தார். எனக்கு தெரியும் எத்தனையோ பேர். போன வாரத்தில் கூட ஒரு அக்கா தங்கச்சி அழுகிறா, தம்பி அண்ணா ஞானஸ்நானம் எடுக்கணும். வீட்டுக்காரர் சொல்லுகிற, அப்படி எடுத்தேன்னு சொன்ன நான் வீட்டில் ஏற்ற மாட்டேன். ஆமே, அல்லேலூயா. நான் சொன்னேன், உன்னை வீட்டில் இருந்த காலங்களில் எடுத்திருக்கலாமே. ஆமே, அல்லேலூயா. ஆமே, எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு இருந்து முடியாம இருக்கிறாங்க தெரியுமா? ஆமே, நிறைய பேர் வாய்ப்பு இருந்து அதை தள்ளி போடுகிறாங்க. தேவனுடைய பிள்ளை கிருபையா உனக்கு ஒரு மூலிகை ஞானஸ்நானத்தை தந்தார. நீ ராபோஜன ஆராதனை கால் கழுவித்தானே எடுத்த. ஆமே, உலகத்தின் ஆசைக்காக போனியே. ஆமே, ஆமே, ஆமே. அதை கூட நீ இன்னும் உணர்வடையாத, இன்னும் உனக்கு அதை மன்னித்து நீ இன்னும் ஆண்டவருக்கு என்று உன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்தா பழையது போல உன்னை பலப்படுத்த ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. எத்தனை நேரம் உன்னை அழைத்தா, இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? இத்தனை நேரம் உன்னை அழைத்தா, இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? யோனாவை போல நீ இயேசு பரன் வாக்கு வெறுத்தா எல்லோ. யோனாவை போல போனாயல்லோ இயேசு. எத்தனை நேரம் உன்னை அழைத்தா, இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? எத்தனை நேரம் உன்னை அழைத்தா, எத்தனை காலம் நீ தேவனுடைய பிள்ளையே உனக்கு இன்னைக்கும் சொல்லுகிறா, ஒப்பு கொடுன்னு இன்னைக்கு உன்னை சொல்லுகிறா, இன்னைக்கும் அழைக்கிறா. இந்த வசனம் உன்னை குத்தி பிரசங்கம் பண்ணுவதற்காக அல்ல, இயேசு அழைக்கிற சத்தம். நீ ஒன்று கூட உன்னை ஒப்பு கொடு என்று, பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு, நீ மறுதலித்த காரியத்தை விட்டுவிட்டு என் சமூகத்துக்கு வாயத்தை சொல்லி இன்றைக்கும் அழைக்கிறார். கிருபையின் காலமாக இருக்கிறது. இன்னைக்கு நீ நிர்விசாரமா போகாத. உன்னை ஒன்று கூட ஆண்டவர் புதுப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைக்கு ஒன்று கூட ஒப்பு கொடுக்க மாட்டாய் தேவனுடைய பிள்ளை. இனியாவது நீ வீட்டில் சண்டை சண்டைன்னு சொல்லிய, வீட்டில் சண்டை சண்டைன்னு சொல்லிய, மருமக ரட்சிக்கப்படல, மோய் ரட்சிக்கப்படல, கூட்டத்து வரையில் நீ திருவிருந்தெடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? நீ திருவிருந்தெடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை நாள் ஊழியக்காண்ட போய் சொன்ன? நீ சொல்றது மருமக காண விடையில, மகன் காண விடையில, மருமகன் காண விடையில, எனக்கு வீட்டில் பிரச்சனை. நீ ஞானஸ்நானம் எடுத்த நீ எத்தனை வருஷமா ராபோஜன ஆராதனையில பங்கு கொள்ளாத உனக்கு இஷ்டம் போல போற. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். இன்னைக்காவது நீ ஒப்பு விடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமே, விரும்புகிறதுனாலதான் தேவன் கடிந்து கொண்டு அன்பா அழைக்கிறார், உணர்த்தி தாரார். இது குத்தி பிரசங்கம் பண்ணுகிறது அல்ல, சண்டை பிடிக்கிறது அல்ல. ஆண்டவர் உன்னை உணர்த்துகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குள்ள இருக்கிறத பற்றி கொண்டிரு.
உனக்கு தந்த பரிசுத்தம், உனக்கு தந்த ரட்சிப்பு, உனக்கு தந்த மனம் திரும்புதல், உனக்கு தந்த பரலோராஜ்யத்தின் அழைப்பு, அந்நிய பாஷை, ஆராதனை, ஆண்டவரை மகிமைப்படுத்தது, ஆண்டவருக்காப்பட்ட பாடுகள் பலன் தரும்படியாய் வருகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், பற்றி கொண்டிரு. ஆமென். ஆண்டவர் கீழே சொல்லும் போது சொல்லுகிறார், 3:3 சொல்லும் போது திருடனை போல வருவேன் என்று சொன்னார். எப்படி வருவேன்? யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. மரணம் எப்ப வருதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. நம்ம 120 வருஷம் வாழணும்னு யோசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கீழே சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், திருடனை போல வருவேன். 3:18 சொல்லுகிறார், உன் கிரீடத்தை எடுத்து. தேவனுடைய பிள்ளையே, தேவன் உன் ரட்சிப்பாய கிரீடம் இழந்திருக்கிற நீ என்னைக்கு அந்த ஆவிக்குரிய காரியத்தில் பின்வாங்கினி அன்னைக்கு உனக்கு கிரீடம் போச்சு. அதான் குடும்பத்தில் குழப்பம், அதான் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை. ஆமே சோத்திரம். மகனுக்கு அதனால இப்படி, மகளுக்கு அதனால அப்படி. ஆமே. பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, நீ இன்னும் உனக்க தப்ப புரிஞ்சுக்கல. ஆமே. அல்லேலூயா. நீ ஆண்டவரை விட்டு பின்வாங்கினதை பற்றி இன்னும் சிந்திக்கல. நீ சொல்லுகிற நாம் போனதான் சரி. அல்லேலூயா. சரியில்லை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அல்லேலூயா, அல்லேலூயா, உன் கிரீடத்தை யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதை பற்றி கொண்டு 3:20 சொல்லுகிறார், இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன். இன்னைக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி உங்களை தட்டுகிறார். ஆமென். மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவர்களை தட்டுகிறார், அபிஷேகம் பெறாதவர்களை தட்டுகிறார், ராபோஜன பந்தியிலே பங்கு கொள்ளாதவர்களை தட்டுகிறார், பின்வாங்கி போனவர்களை தட்டுகிறார், இத்தனை வருஷங்கள் ஆகி ஆண்டவரை விட்டு தூரம் போய் போனவர்களை தட்டுகிறார். எழுமி நிற்போம் தேவ சமூகத்தில். அல்லேலூயா. ஆயத்தமுள்ளோரை ஆதாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. இயேசு மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடு அவனில் வாராரே. ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடு அவனில் வாராரே. நீண்டவரோமே லோகமே செல்ல வேதினியை விடுவார். மீண்டவரோமே லோகமே செல்ல வேதினியை விடுவார். மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. கிறிஸ்துவுக்குள் மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே. பாடுபட்டவர்
தகுதிப்படுத்தும். மாறாரே மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் மாறாரே ஆயிரம் வருஷ ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசுதாமே ஆயிரம் வருஷம் ஆளுகை ஆண்டவர் இயேசுதாமே நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில் அப்பா நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில் மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் மாறாரே மேகமீதில் வேகம் மாறாரே அல்லேலூயா கீதமே பாடி அகமகிழ்ந்தாடிடுவோம் அல்லேலூயா கீதமே பாடி அகமகிழ்ந்தாடிடுவோம் வல்லவர் வாரும் வேளையும் மீதும் மெல்லவே நெருங்கிற்றே. வல்லவர் வாரும் வேளையும் மீதும் மெல்லவே நெருங்கிற்றே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் மாறாரே அல்லேலூயா. மேகமீதில் அல்லேலூயா. இயேசு ராஜன் அல்லேலூயா. வேகம் மாறாரே அல்லேலூயா. அப்பா, எங்களை ஆயத்தப்படுத்து. எங்களுக்கு உள்ளதை நாங்கள் பற்றி கொண்டிருக்க கிருபை தாரும். எங்களுக்கு உள்ளதை பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். 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 நாங்கள் இழந்து போகாதபடிக்கு நாங்கள் இழந்து போகாதபடிக்கு விளக்கு தண்டி எங்களை விட்டு போகாதபடிக்கு நாங்கள் பெற்ற அபிஷேகம் எங்களை விட்டு போகாதபடிக்கு நாங்கள் பெற்ற ரட்சிப்பு எங்களை விட்டு போகாதபடிக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட வசனம் எங்களை விட்டு போகாதபடிக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆராதனை எங்களை விட்டு போகாதபடிக்கு நாங்கள் பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷம் எங்களை விட்டு போகாதபடிக்கு பரலோக ராஜ்யத்தின் பங்கு எங்களை விட்டு போகாதபடிக்கு அதை பற்றி கொண்டிருக்க காத்துக்கொள்ளு. இரக்கம் செய்யும். இரக்கம் செய்யும். இரக்கம் செய்யும். இரக்கம் செய்யும். இரக்கம் செய்யும். இரக்கம் செய்யும். நல்ல பிதாவே, முழங்கால் படியிடுவோம், செபிப்போம். நல்ல பிதாவே, உம்முடைய கிருபைகளுக்காக சொல். உனக்கு உள்ளதை நீ பற்றி கொண்டிருந்து சொல்லி ஆண்டவரே, கிருபையாய் ரட்சித்தீங்க. கிருபையா மூழ்குதல் ஞான ஸ்நானம் தந்தீங்க. கிருபையா அபிஷேகம் பண்ணுனீங்க. கிருபையா உம்மை ஆராதிக்க கிருபை செய்தீங்க. கிருபையா நல்ல ஒரு ஆராதனையை தந்தீங்க. நல்ல ஒரு ஊழியத்தை தந்தீங்க. ஆண்டவரே, ஜீவ விருட்சத்தின் கனியும் ஜீவ தண்ணீர் ஊறுகிற ஊற்றும் உள்ள ஒரு நல்ல பலிபீடத்தில் எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறீங்கப்பா. அதற்காய் சோத்திரம். நாங்கள் அனுதினமும் குடிக்கவும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடவும் எங்களை தகுதிப்படுத்தும். சாப்பிடுகிறது மாத்திரமல்லப்பா, நாங்கள் பெற்றுக்கொண்டதை இழந்து போகாதபடிக்கு அதை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். பெற்றுக்கொண்ட எங்களை பார்த்து இன்னும் தட்டுகிறீரப்பா. ஆமே, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். இந்த வசனத்தை கேட்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய இருதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறீங்க. பழையவர்களுக்கும் தட்டுனீங்க, புதியவர்களுக்கும் தட்டுனீங்க, இதை பார்க்கிறவர்களுக்கும் தட்டுனீங்க. ஆண்டவரே, கிருபையை இழந்து போனவர்களுக்கும் தட்டுனீங்க. அசட்டை பண்ணி பலிபீடத்தை மாற்றினவர்களையும் கர்த்தர் தட்டுனீங்கப்பா. இந்த ஜீவ நீர் ஊறுகிற ஊற்றாகிய பலிபீடத்தை, இந்த ஜீவ விருட்சத்தின் கனி பலன் கொடுக்கிற இந்த பலிபீடத்தை தள்ளிவிட்டு தங்களுக்கு மனமோன போன போக்கில் தங்களுக்கு ஏற்ற பலிபீடங்களை கட்டி அங்கே பாகாலை போல உள்ள ஆராதனைகளை பங்கு கொண்டவர்களுக்காகவும் தட்டுகிறீரப்பா. இந்த கிருபை பெருகட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். நாங்களும் நல்லவர்கள் அல்ல. அந்த கிருபையில கிருபை இழந்து போகாதபடி அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு வாழ இரக்கம் செய். பலவீனமாக வந்தவங்க உண்டு, பலவீனப்பட்டவர்களை தொட்டு சுகப்படுத்துங்க. ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்ட விஷயங்கள் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஜெபத்துக்கும் பதில் கொடுங்க. என்னென்ன காரியங்களுக்கு கர்ப்பஸ்திரிகள் உண்டு, வீடு கட்டுமான பணியில் இருக்கிறவங்க உண்டு, குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, எக்ஸாமுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு, 10th 11th 12th பிள்ளைகள் எக்ஸாமுக்காக காத்திருக்கிறாங்க.
அப்பாவுடைய கிருபை கூட இருக்கணும். பிள்ளைகளோடும் சிறு பிள்ளைகளோடும் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, தொழில் இல்லாமல் இருக்கிறாங்க, ஒவ்வொருடைய போக்குவரத்தை ஆசீர்வதித்து, கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து, ஆவிக்குரிய பாதையிலும் பலப்படுத்தி கொண்டு வார். ஊழியத்தை கட்டி எழுப்பும். தேசத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். உலகமெங்கிலும் இருக்கிற சபைகளை கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னீரே, அந்த அனுபவம் எல்லா சபைகளையும் எல்லா ஊழியங்களையும் உண்டாகட்டும். தாழ்த்துகிறோம், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்புள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் போகிற பிள்ளைகளோடும் தொடர்ந்து நடக்கிற கூட்டங்களோடும் கூட இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமாம், இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியம் நித்தியமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.